Taste the Daily. அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை மாநகரின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை பட்டியலிட்டு ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சென்னை மாநகரத்திலே எவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு திட்டமாவது கொண்டு வந்தீர்களா? இல்லையே. அதோடு இன்னைக்கு சென்னை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், தமிழ்நாட்டிற்கு தலைநகரமாக விளங்குகின்ற இடம் சென்னை மாநகரம். அப்படிப்பட்ட சென்னை மாநகரத்தில் போக்குவரத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. இதையெல்லாம் அம்மாவுடைய அரசு ஆய்வு செய்து ஆலோசனை நடைபெற்று இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 கொண்டு வந்தது அதிமுக. 119 கிலோமீட்டர் தூரம் மெட்ரோ ரயில் பாதை அமைப்பதற்காக சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்தியாவில் ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மத்திய உள்துறை அமைச்சரை சென்னைக்கு அழைத்து கலைவாணர் அரங்கிலே அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதை செய்த சாதனையும் அதிமுக தான். அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்து நிறைவேற்றிக்கிறோம். சென்னையில் பல்வேறு பால பணிகள் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மானி கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் நகர்ந்து கொண்டிருந்தது சொன்னார். நகரல்ல, ஜெட் வேகத்தில் பணிகள் நடைபெற்றது. அதற்கு சில விளக்கங்களை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முடிக்கப்பட்ட பாலங்கள், தங்க சாலை சந்திப்புல சாலை மேம்பாலம் 23 கோடி, எண்ணூர் முகத்துவரத்தில் உயர்மட்ட பாலம் 53 கோடி, மாட்டுமந்தை ரயில்வே பாலம் 58 கோடி, கத்திவாக்க நெடுஞ்சாலை பேசின் சாலை மேம்பாலம் 12 கோடி, வில்லிவாக்க ரயில்வே சுரங்கப்பாதை 13 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் இடது பக்கம் 55 கோடி, கொரட்டூர் இரட்டை ஏரி மேம்பாலம் வலது பக்கம் 41 கோடி, எம்சி ரோட்டில் வாங்கின சுரங்கப்பாதை 16 கோடி, கோரூர் மேம்பாலம் 58 கோடி, கொரட்டூர் ரயில்வே கீழ்ப்பாம்பலம் 21 கோடி, பல்லாவரம் மேம்பாலம் 81 கோடி, வடபழனி மேம்பாலம் 45 கோடி, மேடவாக்கம் மேம்பாலம் 151 கோடி, கீழ்கட்டளை மேம்பாலம் 29 கோடி. எவ்வளவு பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியிலே திறக்கப்பட்ட முக்கிய பாலங்கள், கோயம்பேடு பேருந்து நிலையம் மேம்பாலம் 93 கோடி, வேளச்சேரி மேம்பாலம் 108 கோடி, குளத்தூர் வில்லிவாக்கம் ரயில்வே மேம்பாலம் 62 கோடி, மேடவாக்கம் சந்திப்புல 90 கோடி. இதையெல்லாம் திறக்கப்பட்ட பாலம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதுபோல சென்னை மாநகரம் மொத்தம் LED விளக்குகள் அதிகமாக பொருத்தப்பட்டது. இன்றைக்கு குற்றங்கள் எண்ணிக்கை குறைக்க சென்னை மாநகரம் முழுவதும் சுமார் 2.5 லட்சம் CCTV கேமராவை அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சி. அந்த CCTV கேமரா அமைக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் உட்புற சாலையிலிருந்து மெயின் சாலையில் எந்த இடத்தில் எந்த பிரச்சனை நடைபெற்றாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு காவல்துறைக்கு இன்றைக்கு உதவுகின்ற விதமாக இந்த CCTV கேமராக்கள் அதிகமாக அமைக்கப்பட்டது. சென்னைக்கு கூடுதலாக குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் சென்னை மாநகர மக்களுக்கு தினமும் 100,000 MLD குடிநீர் வழங்கப்படுகிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மிஞ்சூர் 100 MLD, நெமிலியில 100 MLD, நெமிலியில மேலும் 150 + 400 MLD பணி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது. அதோட கொடுங்கையூர் கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வாயிலாக
சுத்தரிக்கப்பட்ட நீர் சிறுபெரும்புதூர் மணல் இடங்களில் உள்ள தொழிற்சாலை பயன்பாட்டு கொண்டு வந்தது. இவ்வளவு நம்மளுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதோட இன்றைக்கு சென்னை மாநகரத்தை சுற்றிலும் புறநகர் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலை வருவதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2015 மாண்புமிகு அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தாங்க. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த பணிகள்லாம் இன்றைய தினம் நிறைவடைந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்திருக்கிறோம். மாண்பு அம்மா வழியிலே அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. 2019 ஜனவரி மாசம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும். அதுல 3,500,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம். 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள். இதனால பொருளாதார மேம்பாடு அடைகிறது, வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா திமுக ஆட்சியில தினந்தோறும் அறிவிப்பு வெளியிடுறாங்க. தொழில் முதலீட்ட மாநாட்டை நடத்தணும், இவ்வளவு முதலீட்டை ஈர்த்தோம்னு. வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெள்ளை அறிக்கை வெளியிடல.